வெல்கம் டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர். திஸ் இஸ் பிரகாஷ். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எல்லா வகுப்பும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்ஸ் வியூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து கிளாஸ் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் சம் புரியும், கிளாஸ் பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு கிளாஸ் புரிஞ்சதுன்னா, சம் புரிஞ்சதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு நம்ம கடைசியாக பார்த்தது 10th மேக்ஸில் எக்ஸைஸ் நம்பர் 3.12 பார்த்தோம். அதில் நேற்றுக்கு பார்த்தது பார்த்தீங்கன்னா ட்ரைல் சம், இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி அதோட கண்டினியூ பார்க்க போகிறோம். சம் நம்பர் 4 புக் எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸைஸ் நம்பர் 3.12 சம் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ நல்லா கவனிங்க. கொஸ்டின் வந்து எக்ஸைஸ் நம்பர் 3.12 சம் நம்பர் 4. A girl is twice as old as her sister. A girl is twice as old as her sister. 5 years hence, the product of their age in years, bracket in years, will be 375. Find the present age அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Find the present age. கொஸ்டின் என்னன்னா, ஒரு பெண்ணின் வயது, தமிழ் மீடியம், ஒரு பெண்ணின் வயது அவருடைய சகோதரியின் வயதை விட 2 மடங்கு ஆகும். ஒரு பெண்ணோட வயது வந்து அவங்க சகோதரி, அவங்க வயதை விட, அதாவது ஏஜை விட 2 மடங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் 5 வருடத்திற்கு பிறகு 5 வருஷம் கழிச்சு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ், அதாவது அவங்களுடைய வயதுகளின் பெருக்கல் பலன், அவங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரோட ஏஜோட மல்டிபிள் பண்ணால் 375 அப்படிங்கிற நம்பர் வரும். த ப்ராடக்ட் ஆஃப் தேர் ஏஜ் இன் இயர்ஸ், பிராக்கெட்டில் 5 வருடங்கள் கழித்து அவர்களுடைய வயதுகளின் பெருக்கல் பலன் 375. ஃபைண்ட் த பர்சன்டேஜ், தற்போது அவர்களுடைய வயது என்ன, தற்போது அவர்களுடைய வயது என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நல்லா கவனிங்க. கேர்ள் இஸ் ட்வைஸ் as old as her sister. A girl, அப்புறம் her sister. அதே மாதிரி நம்மளுடைய கேர்ள் இஸ் ட்வைஸ் as old as her sister. ஒரு பெண்ணின் வயது அவர்களுடைய சகோதரியின் வயதை விட 2 மடங்கு அதிகம். ட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல அந்த பெண்ணின் வயது, லெட் த ஏஜ் ஆஃப் a girl, ஒரு பெண்ணின் வயது, தமிழ் படியம் பெண்ணின் வயது, லெட் த ஏஜ் ஆஃப் a girl வந்து 2x அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் the age of her sister, அவருடைய சகோதரியின் வயது ஈக்குவல் டு x. நல்லா கவனிங்க. சகோதரியின் வயதை விட 2 மடங்கு அதிகம். ஏன் 2x எடுத்தோன்னு எழுதணும் அப்படின்னா, ஒரு பெண்ணின் வயது, லெட் த ஏஜ் ஆஃப் a girl, ஒரு பெண்ணின் வயது 2x. கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. லெட் த ஏஜ் ஆஃப் her sister x அப்படின்னா அந்த சகோதரியின் வயதை விட 2 மடங்கு அதிகம். ட்வைஸ், சகோதரியின் சிஸ்டர் தானே, சிஸ்டரோட ஏஜை விட 2 மடங்கு அதிகம், 2x. 5 வருடங்களுக்கு பிறகு, ஹென்ஸ் 5 இயர்ஸ் இல்லையா, 5 இயர்ஸ்ங்கிறப்போ 2x. இப்போ ஆஃப்டர் 5 இயர்ஸ் இல்லையா, ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருடங்களுக்கு பிறகு. 5 வருடங்களுக்கு பிறகுனா 2 பேருமே தானே, அப்படியே 2 பேரோட ஏஜும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால 2x + 5 ஆஃப்டர் 5, அப்போ +5, 2x + 5 இன்ட்டு x + 5, 2x + 5 இன்ட்டு x + 5. இந்த ரெண்டோட மல்டிபிள் எவ்வளோ, 375. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. given 375 will be 370. After 5 years, question நல்லா கவனிங்க. 5 years hence, the product of their age in years will be 375. இது ஒரு பெண்ணின் வயது 2x, சகோதரியோட வயது x. சகோதரி வயதை விட பெண்ணின் வயது வந்து என்னது, 2 மடங்கு. ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷம் கழிச்சு, அப்போ 2x + 5, இதோட +5 மட்டும் ஆட் பண்ணுறோம். 2 பேரோட ஏஜோட +5 ஆட் பண்ணுறோம். 2x + 5 இன்ட்டு x + 5, இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் ப்ராடக்ட் 375. இப்போ நம்ம வந்து மல்டிபிள் பண்ணலாம். 2x இன்ட்டு x 2x², 2x இன்ட்டு x 2x², 2x இன்ட்டு 5 + 5x, 2x இன்ட்டு 5 சாரி 10x, 2x into 5 10x, 5 into x 5x,
5 5s are 25. மல்டிபிள் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் இந்த ஒரு டெம் எடுத்து அதில் உள்ள பக்கத்தில் உள்ள எல்லாமே மல்டிபிள் பண்ணுவோம். 2x into x 2x square, 2x into 5 10x, அடுத்த 10 5 into x 5x, 5 5s are 25 equal to 375. இப்போ ஆர்டர் எழுதிக்கலாம். 2x square 10x plus 5x 15x, 10x plus 5x ரெண்டு ஆட் பண்ணுங்க. 15x plus 25, shifting to RHS LHS, shifting to LHS இடது பக்கம் இருக்கும் minus 375 equal to 0. plus 375 left side வரப்போ minus 375. இப்போ 2x square plus 15x minus 350, minus தான் பெருசாக இருக்குது, கான்ஸ்டன்ட் பாருங்கள், minus 375 plus 25 minus 350 equal to 0. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டர் எடுக்க முடியுமான்னா எடுக்க முடியாது. நான் இது எல்லாத்துலேயும் காமனாக 2 எடுக்க முடியாது. ஃபேக்டர் எடுத்தால் ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணால் 700, ஆட் பண்ணால் 15 வரவே வராது. ஸோ நம்ம ஃபார்முலா மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஃபேக்டர் மெத்தடில் இது வந்து ஃபேக்டர் எடுக்க முடியாது. நேத்திக் சம்மில் ஃபேக்டரில் எடுத்தோம் இல்லையா, இதில் ஃபேக்டர் எடுக்க முடியாது. ஸோ ஃபார்முலா மெத்தடில் போட்டுக்கலாம். a equal to 2, a வந்து 2, ஃபஸ்ட்டு இது a, அப்புறம் b, b equal to 15, b equal to 15, c equal to minus 350, minus 350, a b c, a b c. ஃபார்முலா மெத்தடில் போடுவோம். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், x equal to ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இது சம் நம்ம பார்த்துருக்குறோம், ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பாருங்கள். minus b plus or minus root of b square minus 4ac whole divided by 2a. minus bங்கிறது நம்ம என்ன வச்சுக்கலாம், b பாருங்கள் ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, b மேலே வந்து 15, minus 15 plus or minus, இது ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், bக்கு பதிலாக 15 சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன். b ஸ்கொயர் 15 ஸ்கொயர் minus 4 into a உள்ள இடத்துல 2 இருக்குது, c வந்து minus 350 divided by 2a, 2 into a உள்ள இடத்துல 2. நல்லா கவனிங்க, மேலே எல்லாமே இருக்குது, b இருக்குது, a இருக்குது, c இருக்குது, எல்லாம் மேலே இருக்குது, abc இருக்குது, எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறோம், வேறு எதுவும் புதுசாக பண்ணல. இப்போது minus 15 plus or minus 15 square 225, 15 into 15 225, minus into minus, நல்லா கவனிங்க, minus into minus plus 4 2s are 8, 8 into 35, 35 into 8, 35 into 8, 5 8s are 40, 4 3 8s are 24, 28, ஒரு 0, 2800. செக் பண்ணிக்கங்க. 8 40, 4 3 24, 4 28, 2800 டிவைடட் பை 2 2s are 4, 2 2s are 4, 2a தானே, 2 into a உள்ள இடத்துல 2 2s are 4. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2800, ஒரு 225, 225 5 2 0 3025, ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது 3025. இந்த சைடு வந்துடலாம். minus 15 plus or minus 3025 divided by 4, minus 15 plus or minus 3025, 3025க்கு ரூட் ஸ்கொயர் ரூட் ஏற்கனவே சொல்லி தந்துருக்குறேன். 3025 ஏற்கனவே ரூட் எடுக்க ஸ்கொயர் ரூட் நிறைய பார்த்துருக்குறோம், ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பாருங்கள். 3025 ரூட் எடுத்தால் 5 5s are 25, 5 இருக்கும் பேலன்ஸ், 30 minus 25 5, 525. இது வந்து இன்ட்டு 2 டேபிள், 5 2s are 10. பக்கத்தில் ஏதாவது ஒரு நம்பர் போடுறோம், அந்த நம்பர் 500 எவ்வளோ இருக்குன்னா 5 டைம்ஸ் போட்டுக்கலாம், ஏன்னா 25 இல்லாட்டி 5 போட்டுக்கலாம். 5 5s are 25, 2 1 5 is 5.
0. ஸ்கொயர் ரூட் எடுத்து பாருங்கள், நிறைய வேர்ட் சொல்லி தந்துட்டுருக்குறேன். ஸோ இது 55, இதோடது என்னது 55. ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம். இப்போ -15 ப்ளஸ் ஆர் மைனஸ் 55 டிவைடட் பை 4. ரூட் எடுக்கிறது எப்படின்னு ப்ரீவியஸ் கிளாஸ் எடுத்து பாருங்கள். இப்போது இதை பிரிச்சுக்கலாம். எதை பிரிச்சுக்கலாம்? ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். -15 ப்ளஸ் 55 பை 4 கமா -15 மைனஸ் 55 பை 4. ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, அதனால தான் ரெண்டாக எழுதுறது. ப்ளஸ்ஸு மைனஸ் பிரித்து எழுதிக்கிறோம். இதை பிரித்தா 55 15 40 ப்ளஸ் 40 பை 4 கமா -70 by 4. -70 by 4. 40 by 4 கேன்சல் பண்ணால் 10 times. இது நாட் பாசிபிள். மைனஸில் வருது, ஏஜ் எல்லாம் மைனஸில் வராது இல்லையா? இது வந்து நாட் பாசிபிள். இது வந்து மைனஸில் இருக்குது, இது வந்து நாட் பாசிபிள். இப்போது ஈக்குவல் டு 10. அப்போது இந்த 10ங்கிறது என்ன? இந்த 10ங்கிறது சிஸ்டர் இவங்களோட ஏஜ். யாரோட ஏஜ்? இந்த பொண்ணோட ஏஜ். அப்போ அவங்க சிஸ்டரோட ஏஜ் வந்து எவ்வளோ? 20. 2 × 10 தானே? நல்லா கவனிங்க. இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் எவ்வளோ? 10. எக்ஸுங்கிறது 10. அப்போ சிஸ்டரோட ஏஜ் வந்து 10. அப்போ அந்த பொண்ணோட ஏஜ் எவ்வளோ? 2 × x. 2 × 10 20. இது வந்து சிஸ்டர்ஸ் ஏஜ். இது வந்து அவளுடைய சிஸ்டர்ஸ் ஏஜ். சிஸ்டர்ஸ் ஏஜ் வந்து 10. இந்த கேலோட ஏஜ் வந்து எவ்வளோ? இதுலேருந்து 2 மடங்கு தானே? 2 × 10 ஈக்குவல் டு 20. இதை தான் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எவ்வளோ? அந்த பொண்ணோட வயசு 20, அவங்க சிஸ்டரோட ஏஜ் வந்து 10. சிஸ்டரோட ஏஜ் வந்து 10, பொண்ணோட ஏஜ் வந்து 20. அதை தான் ட்வைஸ். A girl is twice as old as her sister அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க சிஸ்டரை விட அவங்களுக்கு 10 வயசு, அதாவது ட்வைஸ். அவங்க வயசுல வந்து ட்வைஸ் அப்படின்னு இருக்காங்க. உங்களுக்கு அழகாக புரியும் நினைக்கிறேன். ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த பொண்ணோட வயசு வந்து 2x, சிஸ்டரோட ஏஜ் வந்து x அப்படின்னு வச்சுக்கலாம். சிஸ்டரோட ஏஜ்லேருந்து பொண்ணோட ஏஜ் வந்து 2x, 2 மடங்கு அதிகம். ஆஃப்டர் 5 இயர்ஸ், 5 வருஷம் கழிச்சு இங்கே +5 ஆஃப்டர் தானே. இதோட ப்ராடக்ட், இதோடைய ப்ராடக்ட் வந்து 375. மல்டிபிள் பண்ணுறோம். ஃபேக்டர் எடுக்க முடியாது. ஸோ ஏபிசி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac ஹோல் டிவைட் பை 2a சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போது x = 10 நினைக்கிது. எக்ஸுங்கிறது இது சிஸ்டர்ஸ் ஏஜ். அந்த இந்த பொண்ணோட ஏஜ் கேள்றது 2 × 10 20. அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 3 எடுத்து பாருங்கள். டெக்ஸ்ட் புக் எடுத்து. A bus covers a distance of 90 km at a uniform speed. Had the speed been 15 km/h more, it would have taken 30 minutes less for the journey. Find the original speed of the bus. அதாவது ஒரு பேருந்து, தமிழ் மீடியம், ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது. ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர், அது போகக்கூடிய இடம் வந்து எவ்வளோ? 90 கிலோமீட்டர் தொலைவை ஒரு சீரான வேகத்தில், ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் அப்படியே போயிட்டுருக்கு. யூனிஃபார்ம் ஸ்பீடில் அப்படியே போயிட்டுருக்கு. அதன் வேகம் 15 km/h. ஒரு மணி நேரத்துக்கு 15 km ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, அதிகரிக்கப்பட்டால், அதாவது கொஞ்சம் வேகமாக போனால், ஒரு மணி நேரத்துக்கு 15 km எக்ஸஸாக போனால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறது. கொஞ்சம் சீக்கிரம் போனோன்னா நம்ம போய் சேர்ற இடம் கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் இல்லையா? எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. அந்த பஸ் இப்போ என்ன ஸ்பீடில் போயிட்டுருக்கு? ஃபைண்ட் த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ். அதாவது பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக. நல்லா கவனிங்க. ஒரு பஸ் வந்து a bus covers a distance at 90 km. ஒரு 90 km வரைக்கும் ஒரு பஸ்ஸு டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு, அதாவது ட்ராவல் பஸ் போயிட்டுருக்கு. அப்படியே யூனிஃபார்ம் ஸ்பீட், ஒரே ஸ்பீடில் அப்படியே ஒரே வேகத்தில் சீரான வேகத்தில் போயிட்டுருக்கு. had the speed been 15 km/h more, அதாவது ஸ்பீடு வந்து அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு பெர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 15 km ஸ்பீடு கொஞ்சம் ரைஸ் பண்ணோன்னா, கொஞ்சம் வேகமாக போனோம்னா
it would have taken 30 minutes less for the journey. நம்ம போய் சேரக்கூடிய இடத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா find the original speed of the bus. இப்போ பஸ்ஸோட ஸ்பீடு ஒரிஜினல் ஸ்பீடு எவ்வளோ எத்தனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த பஸ் எதுவுமே தெரியாது, ஒன்றா கண்டுபிடிப்போம். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த லெட், கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் பஸ், ஸ்பீட் ஆஃப் த பஸ், பஸ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த பஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். தமிழ் மீடியம் தமிழில் சொல்கிறேன். அதாவது பேருந்தின் சீரான வேகத்தை எக்ஸ் கிலோமீட்டர் பெர் மணி என்று, எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர். அடுத்து டைம் பார்க்கணும் இல்லையா? டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர். எவ்வளோ தூரம் போகணும்? 90 கிலோமீட்டர். முதல்ல ஸ்பீட் ஆஃப் த பஸ் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டைம் வந்து எத்தனை கிலோமீட்டர்? 90 கிலோமீட்டர் போனால் 90/x, 90/x அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது ஸ்பீட் ஆஃப் த பஸ் எக்ஸ் அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் போகணும்? 90 கிலோமீட்டர், 90/x. இப்போ அடுத்தது when the speed is increased by 15 km/h, அது இல்லாமல் 15 km/h ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. Speed is increased. When the speed is increased 15 km/h, ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் அதிகமாகணும்னா ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதிக்கலாம்? 90/x plus 15, 90/x plus 15 km/h. இது வந்து எக்ஸ் ஸ்பீடு தெரியாது. அதுக்கப்புறம் ஸ்பீடு 15 அதிகமாகிடுச்சு. நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 15 கிலோமீட்டர் நம்ம வந்து ஸ்பீடு எக்ஸ் ஒரு மணி நேரத்துக்கு. இந்த 15ங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். போய் சேரக்கூடிய தூரம் வந்து ட்ராவல் பண்ணக்கூடிய தூரம் வந்து 90 கிலோமீட்டர். நமக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகுது அப்படின்னா ½ an hour மிச்சமாகும். டைம் சேவ் வந்து டைம் சேவ்ஸ் எவ்வளோ ஆகுது? ஈக்குவல் டு ½ an hour, 1/2. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. தமிழ் மீடியம் நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். என்ன எழுதுறீங்க? ஃபஸ்ட்டு வந்து பேருந்தின் சீரான வேகத்தை எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அடுத்தது 90 கிலோமீட்டரை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 90/x. ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ், வேகம் அதிகரிக்கும் போது 90/x plus 15. குறையும் கால அளவு, இது வந்து டைம் சேவ், குறையும் கால அளவு 1/2. இப்போ ஃபஸ்ட் என்னது? 90/x, 90/x equal to 90/x plus 15 plus 1. நமக்கு அரை மணி நேரம் மிச்சம் ஆகுது, ப்ளஸ் ஆகுது ½ an hour. ஏற்கனவே நேற்றுக்கு பார்த்த சேம் அதே மாதிரி ட்ரைன் சம் மாதிரி எதுவும் இருக்கும். நல்லா கவனிங்க. 90/x equal to 90/x plus 15 equal to plus 1/2. நமக்கு ½ an hour மிச்சம். ஸோ மைனஸ் பண்ணிக்கலாம். 90/x minus 90/x plus 15 equal to 1/2. equal to 1/2. 90/x minus 90/x plus 15 equal to 1/2. கிராஸ் பண்ணிக்கலாம். 90 into x plus 15 கிராஸ் பண்ணிக்கலாம். 90 into x plus 15 minus 90x, 90 into x plus 15 minus 90x divided by x into x plus 15 equal to 1/2. equal to 1/2. இப்போ 90 into x எவ்வளோ? 90x. 90 into x 90x, 90 into 15 plus 1350 வரும்னு நினைக்கிறேன். மல்டிபிள் பண்ணி பாருங்கள். 900 அப்புறம் ஒரு பாதி 450, 1350, 1350 minus 90x divided by 90 into x 90x, 90 into 15 1350 minus 90x divided by x into x, x square,
x into 15 15x. இதில் நம்ம எது கேன்சல் பண்ணலாம்னா நியூமரேட்டர் பாருங்கள் ப்ளஸ் 90x மைனஸ் 90x கேன்சல் ஆச்சு. என்ன இருக்குது நமக்கு ஈக்குவல் டு 1/2. மேலே என்ன இருக்குது 1350 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த ரெண்டு கிராஸ் பண்ணலாமா? எக்ஸ் ஸ்கொயர் சேம் ஒன்றாவது டேபிள் தானே, அதே தான் வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1350 இன்ட்டு 2 2700. 1350 2700. இப்போ எல்லாம் ஒரு ஆர்டர் எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 15x minus 2700 equal to 0. Equal to 0. X square plus 15x minus 2700 equal to 0. இது அதே மாதிரி ஃபேக்டர் எடுக்க முடியுமானா ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 2700, அதே நம்பர் ஆட் பண்ணால் 15 ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம போன சம் மாதிரியே a equal to 1, b equal to 15, c equal to 2700 minus 2700. a b c இது a b c. இப்போ உங்களுக்கு ஃபார்முலா போன சம் தான் பார்த்தோம். மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஹோல் டிவைடட் பை 2a. இப்போ மைனஸ் b எவ்வளோ 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் 15 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1, சி உள்ள இடத்துல மைனஸ் 2700 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ உள்ள இடத்துல 1. பாருங்கள் எல்லாமே இருக்குது. போன சம் எப்படி பார்த்தோமோ சேம் அதே தான். ஏ பி சி இருக்குது, அப்படியே அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். minus 15 plus or minus 15 square 225 minus into minus plus 4 ones are 4 into 27 into 4 7 4s are 28 2 4s are 8 8 plus 2 10 108 20 ஏன்னா 400 இல்லையா, சாரி 2700 இல்லையா, அதனால் 20 சேர்த்துக்கலாம். டிவைடட் பை 2 ones are 2. இப்போ இந்த ரெண்டே ஆட் பண்ணுங்க. 10800 ப்ளஸ் 225 5 2 0 1 1. இப்போ மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் 11025 டிவைடட் பை 2. நல்லா கவனிங்க, இது ஒன்றும் இல்லை. 15 ஸ்கொயர் வந்து 225 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 ones are 4 4 இன்ட்டு 2700 10800. இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 11025. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும். போன சம் மாதிரி ரூட் எடுங்க. மைனஸ் 15 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் எடுத்தால் உங்களுக்கு 11025 தானே, 11025 ரூட் எடுக்கலாம். 111 அடுத்தது 1025. இது வந்து 1 2 is 2 2 வந்து பக்கத்தில் நம்பர் போட்டால் வராதனால இது ஒரு 0 இது ஒரு 0 போட்டுக்கலாம். அடுத்தது இந்த கடைசியாக 5 இருக்குது. போன சம் மாதிரி இங்கே ஒரு 5 5s are 25 வருமா, 5 5s are 25 2 5 2s are 10 0. ஸோ 105. ரூட் நிறைய சொல்லி தந்துருக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. ரூட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிவைடட் பை 2 இதில் பிரித்து எழுதலாம். போன சம்லேயே சொல்லியிருந்தது, இதை வந்து நம்ம பிரிக்கணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறதுனால பிரிச்சுக்கலாம். மைனஸ் 15 ப்ளஸ் மைனஸ் 15 ப்ளஸ் 105/2 கமா மைனஸ் 15 மைனஸ் 105/2. இது 90/2. இது வந்து மைனஸ் 120/2. மைனஸில் ஸ்பீடெல்லாம் மைனஸில் சொல்ல மாட்டோம், இது வந்து நாட் பாசிபிள். இது வந்து 45 km/h.
நீங்கள் கடைசியாக எடுத்து எழுதுகிறப்போ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ், ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ், original speed of the bus equal to 45 km per hour. ஈஸியான சம் தான். நேற்று ட்ரெயின் சம் பார்த்தோம், சேம் அதே தான் இல்லையும். அதாவது a bus covers a distance at 90 km at a uniform speed. அதாவது 90 km வந்து போய் சென்றடையக்கூடிய நேரம். பஸ் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு ஒரே சீரான வேகத்தில் போயிட்டு இருக்கு. had the speed been 15 km per hour. அது ஒரு மணி நேரத்துக்கு 15 கிலோமீட்டர் வேகம், அதாவது ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் it would have time taken வந்து 30 minutes less for the journey. நம்ம வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் த பஸ் எக்ஸ் எதுவுமே தெரியாது, எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். டைம் டேக்கன் டு கவர் 90 கிலோமீட்டர், 90 கிலோமீட்டரை சென்றடைய நேரம் வந்து 90/x, அதாவது 90/x. ஸ்பீட் இன்க்ரீஸ் 15 km per hour. இந்த எக்ஸோட இது 15, எக்ஸ் ப்ளஸ் 15, 90. அதே சேம் டிஸ்டன்ஸ் தான், ஆனால் ஸ்பீடு தான் இன்க்ரீஸ் பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் சேம் அதே 90 தான், ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸுங்கிறது தெரியாது, அதோட 15 ப்ளஸ் பண்ணுறோம், ஏன்னா கொஸ்டினில் கிவன். அடுத்தது டைம் சேவ்ஸ், நமக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகுது, ½ an hour. ஸோ 90/x ஈக்குவல் டு 90/2 ஈக்குவேட் பண்ணுறோம். 90/x + 15 + ½ an hour மிச்சமாகுது, ப்ளஸ் ஆகுது, நமக்கு டைம் வந்து சேவ் ஆகுது, அதனால் ப்ளஸ். ஸோ 90/x LHS போடுவாங்க, -90/x + 15 = 1/2. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் பண்ணியிருக்கிறோம். கிராஸ் பண்ணி எல்சிஎம் ஏற்றிக்க சொன்னேன். எல்சிஎம் எடுக்கிறப்போ கிராஸ் பண்ணுறப்போ இப்படி எடுத்தோம், கீழே இது 2 எடுத்துக்கிறோம். டினாமினேட்டர் நியூமரேட்டர் எல்லாமே கிராஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ 90 × x + 15 -90x / எடுத்துருக்கிறோம். +90x -90x கேன்சல் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு 1/2, ½ an hour இல்லையா, 1/2 கிராஸ் பண்ணோம். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா x² + 15x -2700. இதுக்கு ஃபேக்டர் எடுக்க முடியாது, a b cன்னு வச்சுக்கலாம். இந்த குவாட்ரேட்டிக் ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா உங்களுக்கு இங்கே 2 வேல்யூ வருது. எக்ஸ் வந்து 2 வேல்யூ வருது, ஒன்று 45, இன்னொன்று நெகட்டிவ் வருது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். நெகட்டிவ் வேல்யூ வந்து ஸ்பீடு இதெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் ஈக்குவல் டு 45 km per hour. ஒரு மணி நேரத்துக்கு அந்த பஸ் எவ்வளோ வேகத்தில் போயிருக்கு, 45 km. அதுதான் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 2 சம் பார்த்துருக்கோம். ஏன்னா இந்த சம்மெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக தான் வருது. ஏன்னா இது வந்து மெயினாக கேட்கக்கூடிய ஒரு சம். இந்த சம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக நேற்று பார்த்தது இன்றைக்கி பார்த்த சம்மெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சம். அந்த சம்மெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக அதுதான் விஷயம். வீட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு சம்மெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். பாய்.